எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் எப்படி அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய எங்களுக்கு வந்து வாஸ்துப்படி எங்காம் இருக்கா, என்ன வாஸ்துவில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்குறான். சரி, எத்தனை வாஸ்து பார்க்குறது, வாடகை வீட்டில் எவ்வளோ வாஸ்து பார்க்குறது, அந்த மாதிரிலாம் இருக்குல்லவா. அப்போது அதை மாற்றுறதுக்கு சிம்பிளாக என்ன, இது வந்து உண்மையிலே நம்மளோட ஆற்றுல இருக்கிற எனர்ஜியை ரைஸ் பண்ணுறதுக்கு, என்ன எனர்ஜியை ரைஸ் பண்ணி நம்மளும் நன்னா இது பண்ணுறதுக்காக உள்ள விஷயங்கள் தான் இது. டோட்டலாக வந்து மனசை பொறுத்தது வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கவனம் எடுக்கும் பொழுது எப்படி ஆகும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்குறோம். இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். நம்ம சுவாமியோ இல்லை பரிகாரங்களாக கூட இதை எடுத்துக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களை பண்ணும்போது நம்மளுடைய வீடு எப்படி மாறுறது அப்படின்னு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ஆண்களில் சில வேண்டாத பொருள் இருக்கும். வேண்டாத பொருள் என்ன? வாட்ச் நின்று போயிடும், உடஞ்ச பொருள் இருக்கும், பழைய துணியை சேர்த்து வச்சுருப்போம், என்ன செருப்பு பழசு கிழிஞ்சு போனதை வச்சுருப்போம். இதையெல்லாம் எடுத்தாலே வீட்டில் வந்துட்டு இந்த குப்பை பொருள் போனால் அது வந்து ஒரு பெரிய வாஸ்துவாகும். அது என்ன ஆகும்னா, இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்டாக்னட் நின்று போயிடுறது. எல்லாம் வாட்ச் நின்று போகிறது அல்லவா, என்ன நின்று போன வாட்சு, பழைய வாட்சு, உடைஞ்சு போன கண்ணாடி, இந்த மாதிரி இருக்கிற திங்ஸை வந்து நம்ம எடுத்துக்கும் போது அதை மாதம் ஒரு தடவை வச்சுக்கணும். நம்ம வந்து பயன்படுத்தாத பொருளை வந்துட்டு அகற்றுறது, களையிறது, வெளியில் கொண்டே போட்டு விடுறது. அதுபோல் எப்பொழுதுமே வீட்டில் வடகிழக்கு, அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் எந்த குப்பையுமே வைக்காதீங்கோ, ஓகேவா. அடுத்த வாஸ்து என்ன வாஸ்துன்னா, ஒலி வாஸ்து, சவுண்டு, வைப்ஸ் ஸ்பீக்ஸ் எ லாட். என்னன்னு கேட்டால், நம்ம வந்து கருட புராணம் சொல்லும்போது சொல்லியிருக்கோம், என்ன அதாவது நம்மளை சுற்றி வந்துட்டு எப்படி இந்த இவாளுக்கெல்லாம் நம்ம கணக்கு போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டப்போ, நம்மளை சுற்றி தேவதைகள் இருக்கான், ஒவ்வொருத்தரை சுற்றியும் கோடிக்கணக்கான தேவதைகள் இருக்கும்பொழுது அந்த தேவதைகள் தான் கணக்கு சொல்கிறா அப்படின்னு. அப்போ நம்ம மாதிரி இருக்கிற தேவதையெல்லாம் என்ன சொல்லணும்னா, எல்லாத்துக்கும் தத்தாஸ்து அப்படியே ஆகட்டும். அப்போ நம்ம வந்து ஆற்றுல உட்காந்துட்டு சண்டை போடுறது, வேண்டாத ஆர்குமெண்ட்ஸு, இதையெல்லாம் பண்ணும்பொழுது இங்கே நெகட்டிவ் எனர்ஜி ஆற்றுக்குள்ளே வந்துடுறது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? காலம்புற பூஜை பண்ணுறது. சரி, எனக்கு பூஜை பண்ண முடியலையப்பா அப்படின்னு சொன்னா, ஓம் சவுண்டு டெய்லி 2 நேரம் மணி அடித்து சுவாமிக்கு ஒரு கற்பூரம் காட்டுறது, ஓம் சவுண்டு போடுறது, நல்ல ஆன்மீக விஷயங்களை காலம்புற பேசுறது. அப்போ என்ன ஆகிடும்னா, ஆற்றுல வந்து நல்ல வைப்ஸு. சில பேர் ஆற்றுக்கு போனோன்னா நம்மளுக்கு பயமாக இருக்கும், என்ன சில பேர் ஆற்றுல போனால் நம்மளுக்கு கண்டிப்பாக பயம் வரும். சில பேர் ஆற்றுல எல்லாம் போனால் பயமே வராது, நம்மளுக்கு திரும்ப திரும்ப அந்த ஆற்றுக்கு போகணும் போல தோணும். என்னன்னு கேட்டால், அந்த மாதிரி எனர்ஜியை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பா. க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஓகே, நம்மளுக்கு சண்டை போடாத வீடு இருக்குமா? சட்டியும் கிளம்பா தான், தட்டியும் முட்டியும் தான் இருக்கு. ஆனால் அதை வந்து ரெகுலராக பண்ணக்கூடாது. அப்போ காலம்பர ஒரு மணி நேரம், சாயங்காலம் ஒரு மணி நேரம் நல்ல ஆன்மீக விஷயங்களை பேசுறது, என்ன பேசுறது, கேட்கறது, மணி சத்தம், ஓம் கேட்கறது, நல்ல பாடல்களை போடுறது. நம்மளுக்கு தெரியலையா, அட்லீஸ்ட் வைப்ஸ் இருக்கும். நம்மளுக்கு கந்தசஷ்டி கவசம் தெரியலையா, பரவாயில்ல, போட்டு விடுங்க சூலமங்கலத்தை, என்ன விஷ்ணுதாசநாமம் போடலாம். ஏதாவது ஒன்றுத்தை வந்து காலம்பரையும் ராத்திரியும் ஒரு மணி நேரம் போடும்பொழுது ஒலி வாஸ்து அது வந்து சரியாது. அதுக்கப்புறம் அடுத்தது வந்துட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெங்காலிஸ் எல்லாம் பார்க்கும்போது ஷங்கு, கல்கட்டாவில் வந்து லேடிஸ் தான் பண்ணுறாது, என்ன நம்ம அதை பண்ணலைனாலும் இதை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆற்றுல வந்து
நிழல் வாஸ்து. நிழல் வாஸ்து எப்படின்னா, நம்ம மாங்கல்ல வந்துட்டு நல்ல காற்றோட்டம் இல்லைன்னா அதுவும் ப்ராப்ளம் தான். நல்ல சூரிய ஒளி, வென்டிலேஷன் போறா மாதிரி இருக்கிற ஜன்னல்கள தொறந்து வைக்கிறது. அது மாரி நல்ல காத்து வந்து உள்ள வெளியில போயிட்டு வரும்போது, கிராஸ் வென்டிலேஷன்ல போயிட்டு வரும்போது, அது வந்து ஒரு நல்ல அதிர்வு அந்த ஆத்துக்கு கொடுக்கும். அப்புறம் சப்போஸ் எனக்கு வந்து ஜன்னல்லாம் தொறந்து வைக்க முடியாது, எனக்கு வரல அப்படிலாம் சொல்லும்போது, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு லைட் எப்பவுமே எரியறா மாரி, ஒரு 0 வாட். அதில வந்து கலர் வந்து பெஸ்ட் வந்து சொல்றா வந்துட்டு எல்லோ தான் சொல்றா. எல்லோ வந்துட்டு குருவோட கலர் என்ன, அதனால அத சொல்றா. அதுக்கு அடுத்தது இன்னொன்னு அடுத்த ரொம்ப முக்கியமான வாஸ்துவா என்ன சொல்றா, சக்தி என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம, அதாவது எல்லாரும் பிஸி வேர்ல்டு. நம்ம எல்லாரும் எப்பவும் பார்த்து பேசிட்டு இருக்க முடியுமா? அப்படிலாம் முடியாது. அப்போ அந்த வீட்ல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம, ஒருத்தர் ஒரு ஒரு வேவ் லென்த்ல இருக்கா. அப்ப அதையெல்லாம் மறந்து, வாரத்துல ஒரு நாளைக்கானும் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து, நன்னா சாப்பிட்டு, ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு, நன்னா சிரிச்சு பேசி, அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட்ஸ்க்குலாம் இடம் இல்லாம, அத பண்ணும் பொழுது, அந்த வீட்ல இருந்த சக்தி குறைஞ்சதா இருக்கிற ஒரு வைப்ரேஷன் மாறிடும்னு சொல்லி சொல்றா. என்ன. அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு பரிகாரம். இது நான் நெறைய பேருக்கு சொல்றது உண்டு. கண்ணாடி பாத்திரம், அந்த கண்ணாடி பாத்திரத்துல கல்லுப்பு. கல்லுப்ப நெறச்சுட்டு இருட்டா இருக்கிற ஒரு இடத்துல வைக்கலாம். இல்லைன்னா பாத்ரூம்ல வச்சுக்கலாம். அப்போ நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாகும். ஆனா வாரா வாரம் மாத்தணும். அந்த உப்பை வந்துட்டு வாரா வாரம் மாத்தணும். அதுக்கப்புறம் அந்த காலத்துலலாம் சொல்லுவா, கதவு சத்தம் போடா, கதவுல போய் விளையாடாதே விளையாடாதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அந்த கதவு சத்தம் கேட்கக்கூடாது. அதனால கதவுல ஏதாவது மெயின் டோர்ல எந்த டோர்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இம்மீடியட்டா அதை மாத்துங்க. அதை மாற்றும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு அந்த கதவு மூலமாக மகாலட்சுமி வர்றதுனால அந்த கதவு மூலமாக உங்களுக்கு கதவை சுத்தமாக வைக்கிறது. இன்னைக்கு நிறைய லேடிஸ் வந்து வாசப்படி நிலவாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லா வெள்ளிக்கிழமையும் பண்ணுறா. ரொம்ப நல்ல இது என்ன, அது ஒன்று. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான இடம் கிச்சன். இந்த கிச்சனில் வந்து காலியான டப்பாக்களை சேர்த்து வைக்காதீங்க. அதுலேயும் வடகிழக்கு மூலையில் கண்டிப்பாக பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அரிசி டப்பா காலியாக இருக்கக்கூடாது. படியை அடிக்கடி தேய்ச்சலம்பக்கூடாது. படியில் எப்போ 2 அரிசி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த வடகிழக்கு மூலையில் கிச்சனில் ஒரு கார்னர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றலாம். டெய்லியே ஒரு விளக்கு ஏற்றலாம் அங்கே. அதே மாதிரி இந்த வீட்டிலேயே வந்து ரொம்ப முக்கியமான இடம் வந்து வடகிழக்கு மூலை தான். அந்த வடகிழக்கு மூலையில் வெயிட்டானது வைக்கப்படாது, குப்பையை சேர்த்து வைக்கப்படாது. என்ன, அந்த இடம் இருண்டு இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம், அங்கே ஒரு விளக்கு ஏற்றி வைக்கலாம். வடகிழக்கு மூலையில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சுவாமி படத்தை வைக்கலாம். ஒரு இப்போல்லாம் நிறைய உருளியில் வந்து ஹாலில் எல்லாம் வைக்கிறான். அந்த மாதிரி அந்த இடத்துல ஹாலில் அந்த வடகிழக்கு மூலையில் கிச்சனில் வைக்கலாம். அது கிச்சனுக்கு நல்ல வைப்ரேஷன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஆகாரம் போலத்தான் இருக்கும் விவகாரம். நம்ம அன்றைக்கி என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த அன்னைக்குள்ள நம்மளோட விவகாரம் இருக்கும். அன்றைக்கி நல்ல சாப்பாடு இல்லை வச்சுக்கோங்களே, நல்ல சாப்பாடு இல்லை, அந்த சாப்பாட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா, அது வந்துட்டு என்ன ஆகிடும்னா நம்மளுடைய அந்நேத்து டியூட்டிஸில் தெரிய வரும். என்ன, அதனால் அதை அந்த கிச்சனை நன்னா வச்சுக்கிறதுனால இந்த வடகிழக்கு மூலையில் இந்த மாதிரி ஒரு விளக்கேற்றவோ இல்லை ஒரு சுவாமி படத்தை வைக்கவோ, ஒரு உருளியில் தண்ணியை நிறச்சி அதில் 2 பூவை போடுறதோ, 2 துளசியை போடுறதோ, சின்ன துளசி செடி வைக்கிறதோ, மூங்கில் செடி வைக்கிறது. மூங்கிலை கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. மூங்கில்லாம் ஹாலில் ஒரு இதுக்காக வைக்கிறது. ஆனால் நீங்கள் வந்து விளக்கேற்றி வச்சேன்னா வடகிழக்கு மூலையில் உப்பு பரணியை வைக்கலாம். உப்பு பரணி வைக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால இது எல்லாம் இருக்கும் பொழுது இந்த வாஸ்துவோட இஷ்யூஸ் எல்லாமே போயிடுறது. அப்போ வாஸ்துவோட இஷ்யூஸ் எல்லாம் போகும்போது என்ன ஆகிடுறது, அமைதி ஆகிடுறது வீடு. அருமையான நல்ல வைப்ரேஷன்ஸ், எப்படி நம்ம நல்ல பாட்டுகள் ஸ்லோகங்கள் வைக்கும் பொழுது
அந்த வீட்டில் வந்துட்டு வைப்ரேஷன், சவுண்டு வைப்ரேஷன் நல்லா இருக்குது. கதவுகளை திறந்து வைக்கும்பொழுது காற்றோட்டமான அந்த நிழல் வாஸ்து அதுவும் சரியாயிடுறது. அதுக்கப்புறம் நல்ல வார்த்தைகள், தெய்வத்துடைய அந்த ப்ரெசன்ஸ், இது எல்லாம் சேர்ந்து பாக்கி வாஸ்துவெல்லாம் இல்லாமல் பண்ணிடும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னுடைய ஒரு குரூப்பில் வந்தது. இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்போது என்ன கேட்டால், ரொம்ப செலவு பண்ணுறோம் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்கள். இதெல்லாம் நம்ம பண்ணிக்க விஷயம். நம்மளுக்காக பண்ணிக்கிறது. அப்போது வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்டை கொடுக்கும். நீங்கள் பாருங்கோ, நீங்கள் பண்ணி பாருங்கோ. ஏன்னா நம்ம ஆத்துக்கு வரும்பொழுது நிறைய பேர் சொல்லுவா, என்ன இந்த நாங்கள் வந்து நிறைய ஃப்ளாட்ஸ்க்கெல்லாம் போகிறோம்மா, ஆனால் உங்கள் ஆத்துக்குள்ளே நுழைஞ்சாலே ஒரு கோவிலுக்குள்ளே வராப்புல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அனாவசியமான வார்த்தைகள் கிடையாது, நல்ல வார்த்தைகள். எல்லாருக்கும் முடியுமா? முடியாது, அதெல்லாம் முடியாது. ஆனால் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம், காலம்பரம் 1/2 மணி நேரம், சாயங்காலம் 1/2 மணி நேரமும் நம்ம நல்லத்துக்காக நம்ம பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பண்ண ஆரம்பிங்கோ. இந்த வாஸ்து எப்படி இருக்குது சொல்லுங்கோ. அதுக்கப்புறம் வாஸ்துக்கு போய் செவுறு இடிக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகேவா? இதை மாத்திரம் பண்ணுங்க. பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.